வெல்கம் டு சரஸ் வீடி கிச்சன். இப்போ வந்து சுவையான உருண்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 4 அரிஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு நசுக்கி வச்சுக்கலாம். ஏற்கனவே பருப்பை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு இப்போது எடுத்து அதை கழுவி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 200 கிராம் பருப்பு நான் எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச மாவில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு 4, வெங்காயம் 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து மாவை எடுத்து வச்சுக்கலாம். 2 லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வந்து ஏற்கனவே புளியை ஊற வச்சுருந்தோம். அதோட புளி தண்ணியை எடுத்து நம்ம வந்து இதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பை போட்டு நம்ம சேர்த்து நல்லா கலக்கி நம்ம நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வந்து கலந்து வச்ச கடலை மாவை உருண்டை பிடிச்சி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதி வந்த உடனே நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ 5 நிமிஷம் பொறுத்து நம்ம தட்டை திறந்து உருண்டை வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து திருப்பி தட்டு போட்டு மூடிடலாம். தட்டை திறந்து நம்ம வந்து திருப்பி போட்ட உருண்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. நல்லா வெந்து குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுவையான இந்த உருண்டை குழம்பு வந்து டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். கம உருண்டை குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.